கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வருகிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தர் நமக்கு முன்னே செல்லுகிறவராய் இருக்கிறார், நமக்கு பிறகாலே நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். ஆண்டவர் நமக்கு முன்னே செல்லும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். நமக்கு முன்னே சென்று நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார், நமக்கு முன்னே சென்று சத்துருக்களை அழிக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி உபாகமம் 31 அதிகாரம் 8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு முன்னே போவார் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு முன்பாக போகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு முன்பாக கடந்து போகிறவர், உன்னோடே இருப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்றைக்கும் அதே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதைவிட ஒரு பெரிய மகிழ்ச்சி, அதைவிட ஒரு பெரிய மேன்மை இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்னலாம் சம்பவிக்கும். வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களாகிய இவர்களோடு கூட ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கோடே கர்த்தர் இருந்தார். ஈசாக்கினுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். அதை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை நான் சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி நம்முடைய முற்பிதாக்களோடு கூட இருந்தவர் மாத்திரமல்ல, யாக்கோபுடைய சந்ததியாகிய யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39 அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 வசனத்திலே அந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தானுடைய வீட்டிலே ஒரு அடிமையாக விற்கப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் அடிமையாக இருந்த பொழுதிலும் கர்த்தர் எஜமானுடைய வீட்டிலே யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடே இருந்ததினாலே அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடியினாலே யோசேப்புக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் அல்ல, அந்த எகிப்தியனாகிய அந்த போத்திபாருடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். நாம் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாக செய்கிறார். நாம் மாத்திரமல்ல, நாம் இருக்கிற இடங்களிலும் மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை காணும்படியாக கர்த்தர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களை காக்கும்படி அவர் உங்களோடே கூட வருகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரோ அவைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட அதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 2 அதிகாரம் 7 நாம் வாசிக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்காது. அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர்
இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வெறுமையானவைகளிலிருந்து அவர் ஒன்றை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற எல்லா நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். இப்படிப்பட்டதான நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்வார். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு செய்தவர் அவர்களுடைய சந்ததிக்கும் ஆண்டவர் செய்தார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிக்கும் சந்ததியின் சந்ததிகளுக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுப்பார். ஏனென்றால் பலவிதமான ஆபத்தான பல சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய சந்ததியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு படிப்பு இருக்கலாம், நமக்கு நல்ல அந்தஸ்துகள் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் குறையப்படாமல் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் பிறகாலே இருந்து உங்களை காக்கிறவராயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னே செல்லுகிறவராய் இருக்கிறீரப்பா. முன்னே செல்லுகிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இல்லாமல் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதித்து குறைவில்லாமல் பாதுகாப்பீராக. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.